அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலச்சக்கரம் நாளை நமது நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. மாவட்டம் 2929 மாவட்ட ஆளுநர் மக்கள் அவர்களின் சீரிய தலைமையில் இந்த நிகழ்வு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்வின் இன்றைய சிறப்பு நமக்கு இந்த நிகழ்ச்சியை இணைந்து வழங்கும் சங்கமாக ரோட்டரி கிளப் ஆஃப் வேளாங்கண்ணி சங்கத்தினர் இந்த நிகழ்ச்சியை இன்று நமக்கு சிறப்பாக இணைந்து வழங்குகிறார்கள். அந்த மண்டலத்தின் உதவி ஆளுநர் ரொட்டேரியன் குணசேகரன் அவர்களுக்கும், தலைவர் ரோட்டரி கிளப் ஆஃப் வேளாங்கண்ணி சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் தமிழ்மாறன் அவர்களுக்கும், செயலாளர் ரொட்டேரியன் சபரிதேவன் அவர்களுக்கும், பொருளாளர் ரொட்டேரியன் பரத்வாஜ் அவர்களுக்கும் மற்றும் அவர்கள் சங்க உறுப்பினர்கள் அனைவரும் இந்த காலை வேளையிலே வருக என்று வரவேற்று, இந்த நிகழ்ச்சி இன்று நமக்கு சிறப்பாக பயிற்சிகளை அளிக்க இருக்கும் ஆசான் நலச்சிவம் ஐயா அவர்களுக்கும், நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு, நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறை வணக்கம் மற்றும் வாழ்த்துறை வணங்க ரோட்டரி கிளப் ஆஃப் வேளாங்கண்ணி சங்கத்தின் தலைவர் தேரியன் தமிழ்மாறன் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். முதலில் ரோட்டரி மண்டாற்று. எங்கும் நிறைந்த எங்கள் இறைவா, எல்லை இல்லா பொருளே, இன்பத்தின் ஊற்றே, அன்பின் வடிவே, அருளின் ஒளியே, எங்கள் எண்ணம் சொல் செயல் யாவற்றிலும் தூய்மை நிலவிட வேண்டுகிறோம். உலகில் நட்புணர்வும் நல்லுணர்வும் அன்பும் அமைதியும் அறமும் தலைத்திட நின்னருள் வேண்டி நிற்கின்றோம். யாதும் ஊரே யாவரும் கேள்வி என்பதை உணர்ந்து மக்கள் தொண்டிலே நாங்கள் நாளும் ஈடுபட எங்களுக்கு வலிமை தருவாய். எல்லோரும் எல்லா வளமும் பெற்று நீதே வாழ்ந்திட இறையே அருள் புரிவாய். வணக்கம். இந்த காலச்சக்கரம் நாளை நமது பயிற்சியான அந்த மூச்சு பயிற்சி, தியான பயிற்சி, முத்திரைகள் பயிற்சியான இந்த ஆண்டினுடைய நிகழ்வு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு இவர்களோடு இணைந்து எங்கள் சங்கம் பங்கேற்பதில் நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பயிற்சி நடத்தி கொடுக்கும் பயிற்சி ஆசான் நல்லசிவம் ஐயா மற்றும் இலக்கியவாணன் ஐயா மற்றும் நண்பர்களுக்கும், என் நிகழ்வு சேர்மனாக இருக்கக்கூடிய ரொட்டேரியன் ஆர் குலம்பாலன் சார் மற்றும் ரொட்டேரியன் ஜானி ஜாம்சன், ரொட்டேரியன் ரமேஷ் மோகன் சார், ரொட்டேரியன் சி சதீஷ்குமார் சார், ரொட்டேரியன் எஸ் சீனிவாசன் மாவட்ட துணை சேர்மன் சார் உள்ளிட்ட அனைவரையும் நான் சார்ந்திருக்கக்கூடிய வேளாங்கண்ணி ரோட்டு சங்கத்தின் சார்பில் வரவேற்று இந்த நிகழ்வை துவக்கி வைக்க பெருமையை கொள்கிறேன். நன்றி. நன்றி நன்றி சார். வாழ்த்துறை மற்றும் ரோட்டரி வணக்கம் மற்றும் வரவேற்பு நிகழ்ச்சி சிறப்பித்த ரோட்டரி கிளப் ஆஃப் வேளாங்கண்ணி சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் தமிழ்மாறன் அவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் நிலைக்கு ஆசான் நல்லசிவம் ஐயா அவர்களை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சின்முத்திரை வச்சுக்கோங்க. ஸ்ட்ரைட் இறை வணக்கம். மண்ணும் நீ விண்ணும் நீ மறிகடல்கள் ஏலும் நீ எண்ணும் நீ எழுத்தும் நீ இசைந்த பன்னெழுத்தும் நீ கண்ணும் நீ மணியும் நீ கண்ணுள்ளாடும் பாவை நீ நன்னும் நேர்மை நின்ற பாதம் நன்னுமாறு அருளிடாய். மண்ணும் நீ விண்ணும் நீ மறிகடல்கள் ஏலும் நீ எண்ணும் நீ எழுத்தும் நீ இசைந்த பன்னெழுத்தும் நீ கண்ணும் நீ மணியும் நீ கண்ணுள்ளாடும் பாவை நீ நன்னும் நேர்மை நின்ற பாதம் நன்னுமாறு அருளுவாய். நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். சின்முத்திரை முதல் தண்டு ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கொண்டுக்குங்க. எழுத்து நல்லா உச்சரிக்கிறோம். சின்மய முத்திரை. ஓம்
ஆதி முத்திரை. வைகறை துயிலெழு அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகறை துயிலெழு அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. கைகளை நல்லா உரைச்சி சூடு பறக்க பண்ணி கண்களை மூடிட்டு கண்கள் மேல முகத்துல உடம்புல நல்லா தடவிக்கிறோம். நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக சூரிய வணக்கம் மற்றும் தொடர் ஆசன பயிற்சிகள். கால்களை நேர் நீட்டிருங்க. கால்கள் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கிறீங்க. அசைவு பயிற்சிகள். விரல்கள் நல்லா மடக்கி நீட்டுறோம். கால் அப்படியே வட்டமா சுத்துறோம். 1 2 3 4 5. ஆப்போசிட் ஹஸ்துங்க. 1 2 3 4 5. அப்படியே எழுந்திரிச்சுங்க. இடுப்புல கை வச்சுக்கங்க. அப்படியே வட்டமா சுத்துறோம். 1 2 3 4 5. ஆப்போசிட் அசைன். 1 2 3 4 5. நல்லா மூச்சு விடுங்க. கால் நல்லா அப்படி முட்டியை நல்லா மேல உயர்த்தி கீழே இருக்குங்க. 1 லெஃப்ட்ல 2 3 4 5 6 7 8 9 10. போய் நல்லா மூச்சு விடுங்க. கைகள் நேர் வச்சிடறோம். நல்லா காலோட காதோட இப்படி ஒட்டி நல்லா நேர் கைகள் வரணும். 1 2 3 4 5. ஆப்போசிட் ஹஸ்துங்க. 1 2 3 4 5. கை மடிச்சு செய்யுங்க. 1 2 3 4 5. 1 2 3 4 5. நல்லா மூச்சு விடுங்க. ஷோல்டர்ல கை வச்சுக்கோங்க. கை முட்டி வந்து நல்லா வட்டமா சுத்தணும். 1 2 3 4 5. ஆப்போசிட்டா செய்யுங்க. 1 2 3 4 5. நல்லா மூச்சு விடுங்க. கை நல்லா தளர விட்டுட்டு மூச்சு விடுங்க.
இடுப்புல கை வச்சிருங்க. நல்லா மேல பாக்குறோம். டவுன் அப்படியே கீழே நல்லா பாருங்க. டச் பண்ற அளவுக்கு கொண்டு வாங்க. அப் மேல டவுன் அப் டவுன் அப் டவுன். ரைட் சைடு பாருங்க. லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட். ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. நல்லா மூச்சு விடுங்க. அப்படியே ரவுண்டா சுத்துங்க தலையை. ரைட் சைடு இருந்து கீழ் நோக்கி அப்படியே ரவுண்டா. 1 2 3 4 5. லெஃப்ட் சைடு இருந்து அப்படியே கீழ் நோக்கி பின்பக்கம் 1 2 3 4 5. ஸ்ட்ரெயிட்டா பாருங்க. நல்லா மூச்சு விடுங்க. அடுத்த ஆசனங்களுக்கு போய்க்கலாம். காலை சேர்த்து வச்சுருங்க. தாடாசனம். முதல் நிலை கைகள் கோர்த்துக்கிறோம். இரண்டாவது நிலை கையை இப்படி திருப்பி நல்லா உள்ளங்கை ஆகாயத்தை பார்த்த மாதிரி இருக்கணும். கைகள் நல்லா உயர்த்துங்க. காலை நல்லா உயர்த்துங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நல்லா மூச்சு விடுங்க. பரவாயில்ல. நல்லா கையை நல்லா உயர்த்தி இருக்கீங்க. முதல் நாள் செய்யற அளவுக்கு பாத்தீங்கன்னா இப்படி கையும் இந்த காதுக்கும் கேப் இருந்துச்சு. இவ்வளவுதான் தூக்க முடிகிற மாதிரி இருந்தீங்க நிறைய. இப்ப செய்ய அப்படியே கையை மேல போயிருக்குது. நல்லா இப்படி கைகளை நல்லா காதோடு சேர்ந்து மேல நல்லா உயர்த்தினாதான் இந்த கைகளுக்கு உண்டான ஆற்றல் முழுமையா நம்மளுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் சூரிய வணக்கம். முதல் நிலை இரண்டாவது நிலை நல்லா மூச்சு எடுத்துக்கங்க. மெதுவா பெண்டிங் அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வந்துடுறோம். மூன்றாவது நிலை நல்லா மூச்சுடுங்க. அப்படியே மூச்சு விட்டுக்கிட்டே மெதுவா கீழே போங்க. அப்படியே பின்னாடி காலை பிடிச்சி நல்லா இழுத்து தலை கீழே கொண்டு வாங்க. நம்முடைய தலை வந்து முட்டியில முட்டுற அளவுக்கு கிட்ட போகணும். இப்போ ரைட் லெக் பின்னாடி கொண்டு போய்க்குங்க. நல்லா மேடம். 5 நல்லா குதிக்கால கீழே டச் பண்ண ட்ரை பண்ணுங்க. 6 முட்டிய ஊனி நல்லா அப்படி சசங்காசனத்துல நல்லா உட்கார்ந்து அப்புறம் முன்னாடி வாங்க. 7 நல்லா மேல பாருங்க. 8 நல்லா கைகள் நல்லா உறுதியா வைங்க. காலை நல்லா நல்லா அழுத்தி குதிக்கால கீழே கொண்டு போக ட்ரை பண்ணுங்க. 9 ரைட் லெக் முன்னாடி வைங்க.
நல்லா மேல பாருங்க. 10 லெஃப்ட் லெக்கி எடுத்து முன்னாடி வைங்க. நல்லா காலை பிடிச்சி தலையை க்ளோஸா கொண்டு வாங்க. 11 நல்லா மூச்சு இழுத்து விட்டுட்டு நல்லா மூச்சிலுங்க மறுபடியும் மெதுவா பெண்ட் பண்ணுங்க. ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. 12 நல்லா மூச்சு விடுங்க. சூரியவனுக்கு பயிற்சி நல்லா பொறுமையா ஒவ்வொரு பொசிஷன் ஒரு 10 செகண்ட் அளவுக்கு நின்று நிதானமாகவும் செய்யலாம். அதே கொஞ்சம் நம்ம ஒரு 4 முறை 5 முறை செய்யறோம்னா கொஞ்சம் டைமிங் கொடுக்காம டக்கு டக்குன்னு ஒவ்வொரு பொசிஷனும் கொஞ்சம் வேகமாகவும் நம்ம செய்யலாம். அந்த பயிற்சியை கவனிங்க. இன்னொரு வாட்டி செய்யலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 நல்லா மூச்சு விடுங்க. அடுத்து கோணாசனம். ரைட் ஹேண்ட் மேல கொண்டு வாங்க. அப்படியே லெஃப்ட் சைடு சாய்ங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓய். நல்லா மூச்சு விட்டு லெஃப்ட் ஹேண்ட் அப்படியே ரைட் சைடு சாயிரும். 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓய். நல்லா மூச்சு விடுங்க. உட்கட்டாசனம் சேர் பொசிஷன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 மெதுவா மேல வாங்க. நல்லா மூச்சு விடுங்க. மீண்டும் ஒரு நல்லா மூச்சு விடுங்க. நம்ம ஒவ்வொரு ஆசனங்களுக்கு இடையிலையும் நல்லா ஆழ்ந்து மூச்சு இழுத்துக்கிறது மூலியமா அந்த என்ன ஆசனம் செஞ்சா எந்த உறுப்புகளுக்கு அசைவுகளும் நல்ல பயிற்சி கிடைக்குதோ அந்த இடத்துக்கு உயிர் காற்று நல்லா அதிகமா போகும். அதிக பலன்கள் கிடைக்கும். அப்படியே அமர்ந்த நிலைக்கு வந்துடுறோம். நல்லா மூச்சு விடுங்க. இன்னைக்கு அர்த்த பத்மாசனம். லெஃப்ட் லெக் நல்லா மடக்கி இப்படி ஒட்டி கீழே வச்சுக்கோங்க. ரைட் லெக் எடுத்து மேல வச்சுக்கோங்க. பாதி பத்மாசன நிலை. சின்முத்திரை நல்லா மூச்சு கவனிங்க. சின்முத்திரை வச்சு நல்லா ஸ்ட்ரெயிட்டா கொண்டு மூச்சு கவனிங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. மீண்டும் மூச்சு விடுங்க. உடல் நல்லா இலக்கமா வச்சுக்கோங்க. முதுகு தண்டு ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கோங்க. ஆழ்ந்த மூச்சு. பின்னாடி கை கட்டுங்க.
யோக முத்ரா. நல்லா மூச்சிடுங்க. மெதுவா மூச்சு விட்டுட்டே அப்படியே கீழே போய் டச் பண்ணுங்க. தலையை எந்த அளவுக்கு கீழே கொண்டு விடுமோ அந்த அளவுக்கு கீழே கொண்டு போங்க. முடியாதவங்க கையை முன்னாடி நீட்டி கூட இப்படி தலையை சாய்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நல்லா மூச்சல் விடுங்க. அப்படியே ரைட் சைடு திரும்பி ரைட் சைடு கீழே கொண்டு போங்க. 1 2. முன்னாடி சாய முடியலன்னா இப்படி கையில சப்போர்ட்டுக்கு பிடிச்சி கூட தலை கீழே கொண்டு வாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நல்லா மூச்சலுங்க. இடது பக்கம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. சின்முத்திரை வச்சு நல்லா மூச்சு விடுங்க. உத்திர பத்மாசனம். கை அப்படி பக்கவாட்டில் வச்சுட்டு அப்படியே பேலன்ஸ் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. சின்முத்திரை நல்லா மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. கால் நேர் நீட்டிடுறோம். கால் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கால் முட்டி இப்படி மேல உயர்த்தி ரைட்டு லெஃப்ட் இப்படி பண்ணுங்க. அடுத்து ரைட் லெக் கீழே வச்சுட்டு இப்போ லெஃப்ட் லெக் வந்து மேல வச்சுக்கிறோம். பின்னாடி கை கட்டிக்கங்க. நல்லா மூச்சுலுங்க. மெதுவா மூச்சு விட்டுட்டே கீழே போங்க. முடிஞ்ச அளவுக்கு கீழே குனிங்க. யோக முத்ரா. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. அப்படியே மூச்சு விட்டுட்டே மேல வந்துருங்க. சின்முத்திரை. நீண்ட மூச்சு விடுங்க. நீண்ட மூச்சு விடுங்க. அப்படியே ரைட் சைடு டச் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நல்லா மூச்சுலுங்க. இடது பக்கமா செய்யுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு மேல வாங்க. சின்முத்திரை. நல்லா மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க.
காலை ஸ்ட்ரெயிட்டாக நீட்டிக்கிறோம். இப்போ நம்ம அரை பத்மாசனம் செஞ்சு அதுல பத்மாசனம், யோக முத்ரா, உத்தித பத்மாசனம் இந்த பயிற்சிகள் நாம செஞ்சிருக்கிறோம். பத்மாசனம் போட்டா இந்த 3 வகையும் நாம சேர்த்து செய்யறது ரொம்ப முக்கியம். ஃபார்வர்டு பெண்டிங்க்கு யோக முத்ரா செய்யறோம். நல்லா ஹேண்ட் பேலன்ஸுக்கு உத்தித பத்மாசனம். பத்மாசனம் வச்சு நம்ம நல்லா மூச்சு தொடும் போது நல்ல மனம் ஒரு நிலைப்படும், ஜீரண உறுப்புகள் பலமடையும். பட்டர்ஃப்ளை ஆசனம். அப்படியே நல்லா காலை கீழே அழுத்திட்டு அப்படியே முடிஞ்ச அளவுக்கு முன்னாடி போய் குனிஞ்சு டச் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓய்வு. கால் ஸ்ட்ரெயிட்டா நீட்டிக்கங்க. நல்லா மூச்சு விடுங்க. பறவை முகாசனம் முதல் நிலை, கை கீழே வச்சுக்கிறோம். 2வது நிலை மூச்சுலுங்க. 3வது நிலை கால் பெருவிரல பிடிச்சிருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். அப்படியே மூச்சு விட்டே மேல வாங்க. இந்த ஆசனம் பெருவரில் நல்லா பிடிச்சி தலையை முட்டியை கொண்டு டச் பண்ற அளவுக்கு கொண்டு போகணுங்க. அது ஒரே நாள்ல வராது. படிப்படியா நாம டெய்லி காலை மாலை 2 நேரம் இதை செஞ்சோம்னா தான் நம்ம தலை நல்லா டச் ஆகும். கவனம். நல்லா மூச்சு விடுங்க. இப்போ நான் இடுப்புல அடிபட்டு இருக்கிறதுனால அந்த ஃபார்வர்டு பெண்டிங் நல்லா பண்ணல. இடுப்பு வலி இருக்கும்போது இதை இழுத்து பிடிச்சி செஞ்சோம்னா இடுப்பு வலி ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சோம்னா இடுப்பு வலி அதிகமாகும். கவனமா செய்யணும். நமக்கு எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு செய்யணுங்க. அடுத்து அப்படியே படுத்து நிலைக்கு வந்துருங்க. ஸ்ட்ரெயிட்டா படுத்துருங்க. நல்லா மூச்சு விடுங்க. கைகள் தரையை நல்லா அழுத்தமா வச்சுக்கோங்க. சர்வங்காசனம். அப்படியே காலை நல்லா மடக்கி முழங்கை நல்லா பேலன்ஸ் கொடுத்து இடுப்பு நல்லா மேல தூக்கிடுறோம். அப்படியே முழங்கால கொண்டு நல்லா மாற்றி காலோட ஸ்ட்ரெயிட்டா கொண்டு. இது ஒரு 60 எண்ணிக்கை இருக்கலாம். நம்முடைய கவனம் கட்டவரல மேல இருக்கட்டும். முழங்கால ஸ்ட்ரெயிட்டா வச்சிருக்கணும்.
ரொம்ப கவனமா செய்யணும் இந்த ஆசனம். உட்கார்ந்து கொண்டு பின்னாடி நம்ம வெயிட் எடுக்கக்கூடாது. வெயிட்டை கரெக்டா பிடிச்சிருக்கணும். முடியல கீழே விழுற மாதிரி இருக்குன்னா கையை எடுத்துட்டீங்கன்னா இடுப்பு கீழே இறங்கி அப்படியே முழங்காலம் மடிச்சு அப்படியே இடுப்பு கீழே இறக்கிடணும். ஒரு செகண்ட் செய்யறதுக்குள்ள வலி வந்துச்சுன்னா கீழே இறக்கி ஸ்ட்ரெயிட்டா படுத்து மூச்சு விட்டுட்டு மீண்டும் செய்யலாம். இன்னொரு ஒரு செய்யலாம். 30 செகண்டா கூட செய்யலாம். ஓய்வு, முழங்கால கீழே இறக்கி அப்படியே இடுப்பு மெதுவா கேட்கணும். கேட்டதுக்கு நல்லா மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு விடுங்க. இந்த ஆசனம் ஒரு நிமிஷம் நாம செய்யணும். ஒரு நிமிடம் நல்லா ஸ்ட்ரெயிட்டா படுத்து ஆழ்ந்து மூச்சு விட்டுறதும் ஒரு நிமிஷம் நல்லா செய்யணும். அமைதியா மூச்சு விட்டு அமைதியா இருக்கணும். இந்த ஆசனம் செய்யறதுனால நாளமில்லா சுருப்பு மண்டலங்கள் நல்லா வேலை செய்யும். ஆசனங்களை இது ஒரு முக்கியமான ஆசனம். ஹெர்னியா ப்ராப்ளம் வந்து சரியாகும். கர்ப்பப்பை இறங்குறது அதுக்கு இந்த ஆசனம் ரொம்ப முக்கியமான ஆசனம். நல்ல உணவு முறை கரெக்டா வச்சுக்கிட்டு உணவு முறை கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு இந்த ஆசனங்கள் செஞ்சா ஹெர்னியா ப்ராப்ளம், கர்ப்பப்பை இறங்குற பிரச்சனை, நல்ல உடம்பு கால் வலிமை இல்லாம இருக்கிறது எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியம். உடம்பு ஃபுல்லா ரத்தோட்டம் போகும். மிக முக்கியமான பயிற்சி இது. நல்லா கரெக்டா பழகிட்டு கண்டிப்பா டெய்லி செய்யணும். அடுத்து இதை செஞ்சுட்டு நாம மச்சாசனம் கண்டிப்பா செய்யணும். பின்னாடி கைகள் பேலன்ஸ் கொடுத்து உச்சந்தலையை கீழே பண்ணுவாங்க. நல்லா கீழே வச்சிருங்க. உச்சந்தலையை கீழே வச்சுட்டு ஒரு ஃபர்ஸ்ட் ரைட் ஹேண்ட் கொண்டு வந்து முழங்கையெல்லாம் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இடது கை நல்லா பேலன்ஸ் பண்ணிட்டு வணக்கம் மாதிரி வச்சுக்கிறோம். One, two, three, four, five, six, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. ஓய்வு. நல்லா மூச்சு விடுங்க. ஸ்ட்ரைட்டா கொடுத்து மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. அப்படியே திரும்பி படுங்க. முதலையாசன நிலையில நல்லா படுத்து நல்லா மூச்சு விடுறோம். நல்லா வயிறு சுருங்கி நல்லா விரியணும் ஆசனம் செய்யும் போது. இந்த ஆசனம் நல்லா ஒரு நிமிஷம் நல்லா மூச்சு விட்டு விடுறது ரொம்ப நல்லதுங்க.
அப்படியே கண் பயிற்சி கூட அதில் அப்படியே செய்யணும். கண்ணை நல்லா மூடி முடிக்கலாம், லாங்கில் பார்க்கலாம், க்ளோஸா பார்க்கலாம். அப்படியே ரைட் லெஃப்ட் பாருங்க, அப்படியே மேலே கீழே நல்லா கண் வெளியே நல்லா மேலே பார்த்து கீழே மேலே கீழே ரைட்டு லெஃப்ட் அப்படியே கண்களை மூடி முடியுங்க. அப்படியே வில்லாசனம் காலை பிடிச்சிருங்க. நல்லா கவனிச்சுக்கங்க. இந்த வில்லாசனம் செய்யணும்னா கையில் இப்படி இழுத்தீங்கன்னா கை தான் மடங்கும், நல்லா ஆசனம் வராது. காலை வந்து மேல தூக்கணும், காலை மேல உயர்த்தினீங்கன்னா ஆசனம் அழகா வரும். 1 2 3 4 5 6 7 8 9 10 போயிடும். நல்லா மூச்சு விடுங்க. மீண்டும் நல்லா மூச்சு விடுங்க. நம்ம வயிற்று தசை ஊளைச்சதைன்னு சொல்லக்கூடிய அந்த கொழுப்புகள்ல குறையணும் அப்படின்னா அப்படியே காலை பிடிச்சுக்கணும். வில்லாசனத்துல காலை பிடிச்சிட்டு நல்லா ரைட்டு லெஃப்ட் இப்படி வரும். அப்படியே மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மூச்சு விடுங்க. அப்படியே சோல் ரொட்டி கை வைங்க. அப்படியே எழுந்திரிச்சுக்கோங்க. வஜ்ராசனத்துக்கு வந்துடுறோம். சின்முத்திரை வச்சு மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. இன்று ஒரு முக்கியமான ஆசனம் செய்வோம், சிரசாசனம். ஆசனங்களின் அரசன்னு சொல்லுவாங்க சிரசாசனம். அது மூளைக்கு நல்ல ரத்த ஓட்டம் போக வைக்கும், மூளை நல்லா சுறுசுறுப்பு அடைய வைக்கும், கண்களுக்கு நல்ல முக்கியமான பயிற்சி, காது உறுப்புகளுக்கும் நல்ல ஆற்றல் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் அந்த ஆசனங்கள்ல பாதி நிலை செய்யலாம், அர்த்த சிரசாசனம். நம்ம அர்த்த சிரசாசனம் ஃபர்ஸ்ட் செஞ்சுட்டு அடுத்து அப்படியே அதை ஒரு 30 நாள் பழகணும். அதுக்கப்புறம் நம்ம சிரசாசனம் காலை நல்லா மேல உயர்த்திடலாம். கவனிங்க, ஃபர்ஸ்ட் நல்லா கவனிச்சுக்கோங்க. கைகளை வந்து இப்படி நல்லா இணையா கோர்த்துக்கிறோம். இந்த கைகளை நல்லா கோர்த்துக்கிறோம். இந்த முழங்கை இப்படி அகலமா வச்சீங்கன்னா ஆசனம் வராது, கிட்ட இருக்கும். சும்மா ஒரு 1/2 அடி கேப் தான் இருக்கு வச்சுக்கிறோம். இது நல்லா கைகள் நல்லா உறுதியா வச்சுக்கிறோம். அடுப்பு மாதிரிங்க முன்னாடி இந்த கை 2 முட்டி பகுதியில தான் பேலன்ஸ் இருக்கணும். தலைக்கு எக்காரணத்தை கொண்டு பாரம் கொடுத்துடக்கூடாது. தலைக்கு வெயிட் நீங்க அனுப்பவே கூடாது, கை பேலன்ஸ்லயே நிக்கணும். தலை சும்மா முட்டி இருக்கணும், அவ்வளவுதான். தலை கீழே வச்சிடணும். முழங்கால வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டா தூக்கிறோம். இப்ப ரொம்ப படுத்த நிலையில் இருக்கோமா, அப்படியே இந்த காலை முன்னாடி கொண்டு வந்தீங்கன்னா இடுப்பு கொஞ்சம் மேல உயர்ந்துடும். இதுதான் பாதி நிலை, அர்த்த சிரசாசனம். இப்படித்தான் செய்யணும். நல்லா கவனிச்சுக்கங்க, சொல்ல சொல்ல செய்ய வேண்டாம்.
உட்காந்து கவனிங்க எப்படி செஞ்சிருக்கீங்க. இந்த முதுகு தண்டு நல்லா மேல வரணும், கையில தான் பேலன்ஸ் இருக்கணும். இதுல 40 செகண்ட். இது நல்லா பழகின பிறகு வேணா 30 நாள் செஞ்சுட்டு அப்படியே காலை தூக்கி பழகலாம். இப்படி தூக்கலாம். முழங்கால் கீழே இருக்கணும். ஏன்னா கீழே விழுந்தா இப்படி காலை ஊனிக்கலாம், அந்த பக்கம் விழுந்தா இந்த காலை ஊனிக்கணும். இடுப்பை கொண்டு போய் கீழே போடக்கூடாது. அடுத்து இப்படி முழங்கால் தூக்கி பழகணும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட் பண்ணுவோம். அப்படி இறக்கும்போது கீழே இறக்கி மெதுவா இறக்கணும். இப்ப நீங்க இந்த பொசிஷன் மட்டும் செஞ்சீங்கன்னா போதும். மெதுவா எழுந்திருக்கணுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு விடுங்க. ரொம்ப கவனமா செய்யணும். இது பாத்தீங்கன்னா நடிகர் சிவகுமார் அவங்க எல்லாம் ரொம்ப நல்லா செய்வாங்க, எப்பவுமே செஞ்சுட்டு இருக்காங்க அவங்க. அவங்களுக்கு அதனாலதான் அந்த முடி, அவங்க உடல்லாம் அவ்வளோ ஆரோக்கியமா இருக்கு. ஜெமினி கணேசன் அவங்க, இந்த மாதிரி நிறைய பேர் இந்த ஆசனங்கள் நல்லா செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னும் இது வரைக்கும் நல்லா ஆரோக்கியமாவும் இருக்காங்க. ட்ரை பண்ணி பாருங்க. கையில வச்சு கோர்த்து அப்படியே தலை கீழே வைங்க. அடுத்து காலை முட்டியை தூக்குங்க, பக்கத்துல கொண்டு வைங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30. போதும். ஓய்வு. நல்லா மூச்சு விடுங்க. சின்முத்திரை வைங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு விடுங்க. மெதுவா மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு விடுங்க. சிரசாசனம் செஞ்ச பிறகு நின்ற நிலை, நின்ற பாதாசனம் செய்யணும். தலைகளா செய்யறதுனால நேர ஸ்ட்ரெயிட்டா நிக்கணும். ரைட் லெக் எடுத்து இப்படி வைக்கணும். நல்லா மேல கைகளை உயர்த்துங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. காலை கீழே இறக்கி நல்லா மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு விடுறோம். லெஃப்ட் லெக். One, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. அப்படியே சின்ன முத்திரை வச்சு நல்லா மூச்சு விடுங்க. ரைட் ஹேண்ட் பெருவரில் வச்சுட்டு நல்லா ஆழ்ந்த மூச்சு விடுங்க.
லெஃப்ட்ல இழுத்து ரைட்ல விடுங்க, ரைட் இழுத்து லெஃப்ட்ல விடுங்க. ஓய்வு. அப்படியே ஸ்ட்ரெயிட்டா படுத்து மூச்சு விடுங்க எல்லாரும். கால் நீட்டி படுத்துருங்க. க்ளோஸ் யுவர் ஐஸ். நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. உங்களுடைய கவனங்கள் முழுவதும் மூச்சு காற்றின் மீதே இருக்க வேண்டும். உச்சி முதல் பாதம் வரை நல்லா மூச்சு காற்று போகணும். ஆழ்ந்து மூச்சு எடுத்து மெதுவா விடுங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி நன்றி ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். விவசாயம் ஈடுபடட்டும் நிர்வாகம். வேந்தர் டிவி நேயர்களே வணக்கம். பிடித்ததை பிடி இதான் இன்னைக்கு நம்ம பாக்குறது. அதென்ன பிடிச்சதை பிடின்னு கேட்டீங்கன்னா, சாப்பாடை சாப்பிடுறோம் இல்லைங்களா, எது பிடிக்குதோ அது உங்க மருந்து, எது பிடிக்கலையோ அது உங்களுக்கு தேவையில்லை. நாக்கு தாங்க டாக்டர், சுவை தாங்க மருந்து. நம்ம நாக்குக்கு எது பிடிக்குதோ அதுதான் நமக்கு மருந்து. இப்ப நான் ஒரு தத்துவம் சொல்றேன், மனப்பாடம் பண்ணிக்கோங்க. நமது உடம்பில் எந்த வியாதி இருக்கிறதோ அந்த வியாதிக்கு எந்த மருந்து வேணுமோ அந்த மருந்து எந்த உணவில், எந்த பழங்களில், எந்த காய்கறியில் இருக்கிறதோ அது நமது நாக்குக்கு பிடிக்கும். நான் மறுபடியும் சொல்றேன், இதை எந்த அளவுக்கு மனப்பாடம் பண்ணிக்கிறோமோ, இன்னைக்கு ஆரம்பிச்சா 100 நாள்ல எந்த வியாதி இருந்தாலும் குணமாயிடும். நமது உடம்பில் என்ன வியாதி இருக்கிறதோ அந்த வியாதிக்கு எந்த மருந்து வேணுமோ அந்த மருந்து எந்த உணவில், எந்த பழங்களில், எந்த காய்கறியில் இருக்கிறதோ அது நமது நாக்குக்கு பிடிக்கும். இவ்வளவுதாங்க சப்ஜெக்ட். யாருக்கெல்லாம் பொடுகு இருக்கோ பலாப்பழம் சாப்பிடுறது பிடிக்கும். நெஞ்சு சளி, சைனஸ் அலர்ஜி இருக்கோ சின்ன வெங்காயத்துல சட்னி செஞ்சு சாப்பிட்டா பிடிக்கும். காரமா சாப்பிட்டா பிடிக்கும். ரசம் பிடிக்கும். யாருக்கெல்லாம் உடம்புல புரோட்டீன் கம்மியா இருக்கோ பருப்பு சாம்பார் பிடிக்கும், பருப்பு சாப்பாடு பிடிக்கும், பருப்பு வடை பிடிக்கும். யாருக்கெல்லாம் உடம்புல கார்போஹைட்ரேட் ரொம்ப கம்மியா இருக்குதோ கஞ்சி சாப்பிடுறது பிடிக்கும், இட்லி சாப்பிடுறது பிடிக்கும், சாப்பாடு சாப்பிடுறது பிடிக்கும். சோறு சாப்பிடுவாங்க. ஒண்ணு திட்டாதீங்க, அவங்களுக்கு கார்போஹைட்ரேட் தேவைப்படுது. உருளைக்கிழங்கு பிடிக்கும். யாருக்கெல்லாம் குளிர தாங்கணும், அதாவது குளிர தாங்க முடியலையோ உருளைக்கிழங்கு சாப்பிடுறது பிடிக்குங்க. இந்த நார்த் இந்தியால பாருங்க, சப்பாத்தி உருளைக்கிழங்கு தான் சாப்பிடுவாங்க. யூரோப் கண்ட்ரி போய் பாருங்க, பிரான்ஸ், ஜெர்மனி, இங்கிலாந்து எல்லாம் நிறைய உருளைக்கிழங்கு சாப்பிடுவாங்க. ஏன் தெரியுமா? அங்க இருக்கிற குளிர்ச்சியை தாங்கறதுக்கு உருளைக்கிழங்கு தாங்க மருந்து. தோல்ல யாருக்கு வியாதி இருக்கோ கத்திரிக்காய் பிடிக்கும். கிட்னில கல் இருந்தா தக்காளி பிடிக்கும். சர்க்கரை வியாதி உள்ளவங்களுக்கு இனிப்பு பிடிக்கும். இவ்வளவுதாங்க. அதாவது சர்க்கரை வியாதிக்கு இனிப்பு சாப்பிட்டாதான் சர்க்கரை வியாதியை குணமாகும். எல்லாரும் சொல்றாங்க இனிப்பு சாப்பிடாதீங்க, சாப்பிட்டா சர்க்கரை வியாதி வந்துருன்னு.
இனிப்பு சாப்பிட்டாதான் சர்க்கரை வியாதி குணமாகும். பிடிக்குதா இல்லையா? உங்க நாக்குக்கு எது பிடிக்குதோ அதாங்க மருந்து. நான் விளக்கமா சொல்றேன். அதாவது எது நமக்கு பிடிக்குதோ அதை சரியாக சாப்பிடும் பொழுது நமது உடலில் பஞ்சபூதங்கள் ஒழுங்காக வேலை செய்கிறது. அப்போ காலம் மாறுது. பூமி சுத்திட்டு இருக்கு, பஞ்சபூதங்கள்லாம் மாறுது, நவ கிரகங்கள்லாம் மாறுது, நட்சத்திரம் மாறுது, ராசி மாறுது, இப்படி எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கு இல்லையா? அப்ப நம்ம உடம்புல பிடிச்சது பிடிக்காதும் மாறிட்டே இருக்குங்க. அதனால இனிமேல ரொம்ப எல்லாம் யோசிக்காதீங்க. எது பிடிச்சிருக்கோ சாப்பிடுங்க, அது உங்களுக்கு மருந்து. எது பிடிக்கலையோ சாப்பிட வேண்டாம். புரியலையா? இன்னொரு உதாரணம் சொல்றேன். உங்களுக்கு யாருக்காவது ஆப்பிள் பிடிக்குமா? யாருக்காவது ஆப்பிள் பிடிக்கும்னா எங்க வீட்டுக்கு வாங்க. 7 நாள் எங்க வீட்டுல தங்கணும். டெய்லி எப்பெல்லாம் பசிக்குதுன்னு சொல்றீங்களோ ஆப்பிள் மட்டும்தான் கொடுப்பேன். வேற எதுவுமே கண்ணில் காட்ட மாட்டேன். சாப்பாடு, இட்லி, தோசை எதுவுமே காட்ட மாட்டேன். எப்பெல்லாம் பசிக்குதுன்னு கேக்குறீங்களோ ஆப்பிள் மட்டும் தான் கொடுப்பேன். உங்களுக்கு ஆப்பிள் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆப்பிள் சாப்பிடுவீங்க. மிஞ்சி மிஞ்சி போனா 2 நாள்ல 3 நாள் சாப்பிடுவீங்களா? 4வது நாள் காலையில பசிக்குதுன்னு சொல்றீங்க, நான் ஆப்பிள் எடுத்துட்டு வருவேன். நீங்க சொல்லுவீங்க, தமிழ்ல பிடிக்காத ஒரே வார்த்தை ஆப்பிள். இன்னைக்கே பிடிக்காம போச்சு. நல்லா கேளுங்க. உங்க உடம்புல ஒரு வியாதி இருந்திருக்கு. அந்த வியாதிக்கு ஒரு மருந்து தேவைப்பட்டிருக்கு. அந்த மருந்து ஆப்பிள் இருந்திருக்கு. எனவே உங்களுக்கு பிடிச்சிருக்கு. 4 நாள் 3 நாள் தொடர்ந்து சாப்பிட்ட உடனே அது ஃபில் ஆயிடுச்சு, சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. போதும்னு சொல்லி நாக்கு என்ன பண்ணுது? திகட்டி நிறுத்துதா இல்லையா? புரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு எது பிடிக்குதோ அது உடம்புக்கு வேணும்னு அர்த்தம். எது பிடிக்கலையோ அது வேண்டாம்னு அர்த்தம். உடனே ஒரு குவார்டர் வாங்கிட்டு அடிச்சுட்டு வந்து உட்கார்ந்துடக்கூடாது. போதை பொருளை தொடக்கூடாது. நான் சொல்றது போதை பொருளுக்கு ஒத்து வராது. கடையில விற்கிற டப்பாவில் அடைக்கப்பட்ட எந்த ஒரு உணவுக்கும் செல்லுபடி ஆகாது. ஏன் தெரியுமா? இந்த கடையில விற்கிற இந்த டப்பாவில் அடைக்கப்பட்ட பொருள் இருக்கு இல்லையா, அதுல எல்லாம் கெமிக்கல் தூவி வச்சிருக்கிறாங்க. உங்க நாக்கை ஏமாத்துறதுக்கு சயின்டிஸ்ட் மூலியமா ஒரு பொருள் கண்டுபிடிச்சு அதை தூவி தூவி வித்துட்டு இருக்கிறாங்க. அதை சாப்பிட சாப்பிட மீண்டும் 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 தோணும், சாப்பிடணும்னு தோணும். ஏன் தோணுது? நாக்கு ஏமாற்றுது. நாக்கு தாங்க டாக்டர், சுவை தாங்க மருந்து. எனவே இனிமேல் ரொம்ப எல்லாம் யோசிக்காதீங்க. எது பிடிச்சிருக்கோ சாப்பிடுங்க, எது பிடிக்கலையோ சாப்பிடாதீங்க. நான் சாப்பிடும் போது வந்து பாருங்களேன், ஒரே காமெடியா இருக்கும். நீங்க எப்படி சாப்பிடுவீங்க, நான் எப்படி சாப்பிட பார்க்கலாமா? அதாவது நீங்க என்ன பண்ணுவீங்க? 4 கரண்டி சாப்பாடை போட்டு 4 கரண்டி குழம்பு ஊத்தி மொத்தமா தண்ணி சாப்பிடுவீங்களா? நான் அப்படி எல்லாம் சாப்பிட மாட்டேன். 4 கரண்டி சாப்பாடு போட்டு கொஞ்சமா குழம்பு ஊத்துவேன். ஏன் தெரியுமா? இந்த குழம்பு எனக்கு வேணுமா வேண்டாமாங்கிறது என் நாக்கு கிட்ட உடம்பு கிட்ட கேட்கணுமா இல்லையா? 4 கரண்டி குழம்பு ஊத்துவேன், நிறைஞ்சு பார்ப்பேன். எனக்கு பிடிச்சிருந்தா அது எனக்கு வேணும்னு அர்த்தம். 2 கரண்டி குழம்பு ஊத்தி சாப்பிடுவேன். ஒருவேளை குழம்பு பிடிக்கலையா, நான் என்ன பண்ணுவேன்? ரசம் ஊத்தி சாப்பிடுவேன். ரசம் பிடிச்சிருக்கா, மீண்டும் ரசம், மீண்டும் ரசம்னு 4 முறை ரசம் மட்டும் சாப்பிட்டு எந்திரிச்சிருவேன். அவ்வளவு தெம்பா இருப்பேங்க, ஆரோக்கியமா இருப்பேங்க. ஏன்னா எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதான் சாப்பிட்டுருக்கேன். சந்தோஷமா தான் இருக்க முடியும். இப்படிதாங்க ஒரு வீட்டுல போய் நானு ரசம் சாப்பிட்டேன். நான் வெறும் ரசம் மட்டும் சாப்பிட்டு வந்துட்டேன். உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஈனர் பாஸ்கருக்கு ரசம் தான் சாப்பிடுவாருன்னு 6 மாசம் கழிச்சு மறுபடியும் போறேன் அவங்க வீட்டுக்கு. வெறும் ரசம் மட்டும் தான் செஞ்சு வச்சிருக்காங்க. ஏங்க அப்படியெல்லாம் இல்லைங்க. அன்னைக்கு ரசம் சாப்பிட்டாங்க, அது போன மாசங்க. இந்த மாசம் வேற சாப்பிடுவாங்க. எனக்கே தெரியாதுங்க என்ன சாப்பிடுவோன்னு. சிம்பிள். எது பிடிச்சிருக்கோ உங்களுக்கு மருந்து, எது பிடிக்கலையோ தேவையில்லை. குழந்தைகள்லாம் ஏன் தெரியுமா ஆரோக்கியமா இருக்கு? பிடிச்சா மட்டும் தாங்க சாப்பிடும், இல்லைன்னா சாப்பிடாதுங்க. ஒரு குழந்தைய மார்க்கெட் கூட்டிட்டு போங்க, ஒரு கேக்க பார்த்து ஆசைப்படும், எனக்கு வாங்கி கூட அடம் பிடிக்கும். ரொம்ப நேரம் அடம் பிடிக்கும். நீங்க வாங்கி கொடுப்பீங்க, அதை வாயில வைக்கும், அதுக்கு பிடிக்காதுங்க. அது என்ன பண்ணும்? அப்படியே வாயில வச்சுட்டு பார்க்கும், முடிச்சிட்டு இருக்கும். அப்பே தெரிஞ்சுக்கலாம் அது பிடிக்கல, சாப்பிடாதுன்னு. அம்மாக்கு எடுத்து ஊட்டு, இந்தாம்மா சாப்பிடுன்னு சொல்லும். அப்ப என்ன அர்த்தம்? அதுக்கு பிடிக்கலன்னு அர்த்தம். பார்த்தா பிடிச்சது வேற, நல்லது கெட்டது வேற, நாக்கு பிடிக்கிறது வேறங்க. அதனால ஒரு ஐடியா சொல்றேன். நல்லதை தட்டில் வையுங்கள், உங்கள் நாக்குக்கு பிடித்ததை சாப்பிடுங்கள். ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிள்ங்க. உங்களுக்கு என்ன வியாதி இருக்குதோ அதுக்கு என்ன மருந்து வேணுமோ அந்த மருந்து எந்த உணவில், எந்த பழங்களில், எந்த காய்கறியில் இருக்குதோ அதுவே நமது நாக்குக்கு பிடிக்கும். இந்த ஒரு ஃபார்முலா மட்டும் கடைபிடிச்சீங்கன்னா நீங்க தனித்தனியா வியாதிக்கெல்லாம் மருந்தெல்லாம் தேட வேண்டாம். உணவே மருந்து. இப்போ பெண்கள் நீங்க என்ன பண்றீங்க? 4-5 பொரியல், கூட்டு, தக்காளி சாப்பாடு எல்லாம் செஞ்சு வைக்கிறீங்க இல்லையா? பல பேர் சாப்பிட்டுட்டு இது நல்லா இருக்காது, நல்லா இல்லைன்னு சொல்றாங்க இல்லையா? அப்படியெல்லாம் கிடையாதுங்க. எல்லாமே நல்லாதான் இருக்குது. யாருக்கு எது வேணுமோ அதை சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு ஒரு சத்து தேவைப்படுது, அது உருளைக்கிழங்குல இருந்து இருக்குது. அவர் என்ன பண்றாரு? உருளைக்கிழங்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு அவருக்கு பிடிச்சிருக்குதா, உருளைக்கிழங்கு சூப்பரா அப்படிம்பாரு.
இனிமேல் யாராவது உங்ககிட்ட நல்லா இருக்குன்னு சொன்னா அவருக்கு தேவைப்பட்டிருக்குன்னு புரிஞ்சுக்குங்க. நல்லா இல்லைன்னு சொன்னாருன்னா அவருக்கு அது தேவையில்லைன்னு புரிஞ்சுக்குங்க. எல்லா உணவும் நல்லாதான் இருக்குது. எனவே இனிமேல் தட்டுல இருக்கிற எல்லாத்தையும் சாப்பிடாம எது பிடிச்சிருக்கோ திரும்ப திரும்ப வாங்குங்க. எது பிடிக்கலையோ சாப்பிடாதீங்க. செஞ்சு பாருங்க. உங்க உடம்பு 24 மணி நேரமும் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் ஆரோக்கியமாக, சுறுசுறுப்பாக, தெம்பாக, சத்தோடு இருக்கும். எனவே பிடித்ததை பிடிப்போம், ஆரோக்கியமாக வாழ்வோம். நன்றி. அற்புதமான விளக்கம் கொடுத்து சிந்தனைகளை அளித்த பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு நீங்கள் பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக சாந்தி ஆசனம் அளிக்க ஐயா நலசேகர் ஐயா அவர்களை வழங்குகிறேன். அப்படியே கால்கள் நீட்டிக்குங்க. ஸ்ட்ரெயிட்டா படுத்துடுங்க. உள்ளங்கை ஆகாயத்தை பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. உச்சி முதல் பாதம் வரை நல்லா உடலை தளர்வா வச்சுக்கிறோம். கவனம் எல்லாம் மூச்சு கட்டுற மாதிரியே இருக்கணும். இந்த வேளையில் பேரண்டத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பேரண்ட ஆற்றல், இறை ஆற்றல் வான்காந்த வழியாக இறங்கி வந்து நாம் கவனம் முழுவதும் குவித்து வைத்திருக்கூடிய மூச்சு காற்றின் வழியாக உள்ளே சென்று உச்சி முதல் பாதம் வரை உள்ள அத்தனை உறுப்புகளும் பற்றி படர்ந்து தூய்மையடைந்து பரிபூரண ஆற்றலை பெற்று ஓய்வு நிலையில் உள்ளோம். நாம் ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் ஆசனங்கள், மூச்சு பயிற்சிகள், முத்திரை பயிற்சிகள், தியான பயிற்சிகள் செய்வதன் மூலமாக நம்முடைய உடல் கழிவுகள் வெளியேற்றப்பட்டு பேரண்ட ஆற்றல், இறை ஆற்றலை பெற்று நாம் அமைதியாகவும் கவனமாகவும் ஓய்வு நிலையில் உள்ளோம். நாம் ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். பஞ்சபூத சக்தி நம் உடல் முழுவதும் முழுமையான சுவாசம் பெற்று நம்முடைய சுவாச உறுப்புகள் முழுவதும் தூய்மையடைந்து பரிபூர்ண ஆற்றலை பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. நம்முடைய இரத்தோட்ட மண்டலங்கள் முழுவதும் முழுமையான ஆற்றலை பெற்று உச்சி முதல் பாதம் வரை உள்ள அத்தனை நரம்பு மண்டலங்களும் நன்றாக உறுதியடைந்து முழுமையான இரத்தோட்டம் பெற்று நம் உடல் நல்ல ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் உள்ளது. நம்முடைய எலும்பு மண்டலங்கள் முழுவதும் முழுமையான ஆற்றலை பெற்று நல்ல உறுதியடைந்து ஓய்வு நடக்கிறது. நம்முடைய தசை மண்டலங்கள் முழுவதும் முழுமையான ஆற்றலை பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. நம்முடைய நாளமில்லா சுருக்க முறைகள் முழுவதும்
முழுமையான ஆற்றலை பெற்று ஓய்வு நிலையுள்ளது. அந்த தோல் மண்டலங்கள் முழுவதும் முழுமையான ஆற்றலை பெற்று ஓய்வு நிலை உள்ளது. தசை மண்டலங்கள் முழுவதும் முழுமையான ஆற்றலை பெற்று ஓய்வு நிலை. இது உச்சி முதல் பாதம் இடுப்புக்கு பேரந்த ஆற்றல் பெற்று ஓய்வு நிலையுள்ளது. அப்படியே விழிப்புணர்வு வந்துடணும். கைகள் மேல வைத்துங்க. இது ரைட் லெஃப்ட் திரும்ப பேலன்ஸ் பண்ணி எந்திரிச்சுக்கிறோம். கைகள் நல்லா உரைச்சிக்கிறோம். கண்களை நல்லா வருது, முகத்தை வருது, உடல் முழுவதும் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறோம். அப்படியே எழுந்திரிச்சு போந்துக்குங்க. கவனிங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி நன்றி ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக சூரிய வணக்கம் மற்றும் ஆசன பயிற்சிகள் முதற்கொண்டு சாந்தி ஆசனம் வரை நமக்கு நிகழ்ச்சிகளை அற்புதமாக சிறப்பித்துக் கொடுத்த ஆசான் நல்ல சிவமையா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும். நன்றி நன்றி ஐயா. இன்றைய நிகழ்வுகளை நமக்கு சிறப்பாக சிறப்பித்துக் கொடுத்து கொண்டிருக்கும் ரோட்டரி மாவட்டம் 2981 மற்றும் இன்று நம்மளுடைய இணைந்து பணியாற்றி சிறப்பித்த ரோட்டரி கிளப் ஆஃப் வேளாங்கண்ணி சங்கமும் நமக்கு ஆசனங்களை அளித்து சிறப்பித்த ஆசான் நல்ல சிவமையா அவர்களுக்கும் நிகழ்ச்சியிலே தொடர்ந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை நல்லதொரு நிகழ்வை சந்திப்போம் என்ற நன்றி குறிப்பிடுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றி சார். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க சார். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். குழுவில் உள்ள அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.